சார் நல்ல கை இப்போ டீசர் இது லான்ச் பண்ணிருக்கேன், போஸ்ட் லான்ச் பண்ணிருக்கீங்க. ஸோ இது அடிப்படையில் வந்து இது வந்து லெவலில் நடக்குதா? இது வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவலில் இந்த டோர்னமெண்ட் இன்றைக்கி நடந்தது. ஆனால் இந்த படம் வந்து தமிழ்நாட்டில் ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு சின்ன பசங்களுக்கான. ஸோ ரியலி இட்ஸ் வெரி ஹாப்பி. நீங்கள் பார்த்துட்டீங்களா சார்? நான் வந்து ப்ரிவ்யூ வந்து கேட்டிருக்கேன். அதே டைமில் நம்மளுக்கு முன்னாடியே வந்து கொஞ்சம் ஃபிலிம்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த படம் வந்து பசங்களுக்கு வந்து மோட்டிவேஷனாக இருக்குங்கிற ஒரு அடிப்படையில் நீங்கள் வந்து இந்த போஸ்டர் வந்து லான்ச் பண்ணிக்கிறீங்க. கண்டிப்பாக பசங்களை கோச்சிங் கொடுத்த பசங்களை அந்த சினிமா பார்க்க நீங்கள் அனுமதிப்பீங்களா? கண்டிப்பாக சார். ஏன்னா இது வந்து ஸ்போர்ட்ஸ் பேஸ்டு ஃபிலிம், அப்படி அதுவும் கிட்ஸ் ஸ்போர்ட்ஸ் பேஸ்டு ஃபிலிம்ன்றதுனால ஸோ டெஃபினெட்லி கிட்ஸ் வில் என்ஜாய் திஸ் ஃபிலிம். சார் விளையாட்டுத்துறைக்கு வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அங்கீகாரம் இருக்கா சார்? ஹானஸ்ட்டாக சொல்லணுன்னா இன்னுமே வந்து அது பொலிட்டிக்கல் கிரவுண்டாக தான் இருக்குது. ஸோ இன்னும் வந்து ஸ்போர்ட்ஸ் கிரவுண்டாக மாறணுன்றது தான் எல்லா ஸ்போர்ட்ஸ்மேனோட எதிர்பார்ப்புமே. இன்னும் அதுக்காக இப்போ இவ்வளோ பசங்களை நீங்கள் உருவாக்கியிருக்கீங்க, அதுக்கேற்ற மாதிரி எதுவும் முன்னெடுப்பு எடுத்திருக்கீங்களா? போய் யாரையாவது சிஎம் யாரையும் பார்த்துருக்கீங்களா? விளையாட்டுத்துறை அமைச்சரை போய் பார்த்துருக்கீங்களா? அதுக்கான முயற்சிகள் வந்து பண்ணிகிட்ருக்கோம் சார். இப்போ இந்த புதிய அரசுக்கு வந்திருக்கிறது நம்ம விளையாட்டுத்துறை அமைச்சர் வந்து மிஸ்டர் ஆதவ் அர்ஜுனா. ஸோ அவரை வந்து பார்க்கணுன்றது எங்களோட பிளான் இருக்குது. ஏன்னா அவர் வந்து இங்கே நம்ம ஊர் பக்கத்தில் தான், என்னோடய கோச்சோட ட்ரெயினி தான் அவர். ஸோ அதனால் அவர் மூலயமா நாங்கள் முயற்சி எடுத்துகிட்ருக்கோம். சார் இன்றைக்கி நடந்த காம்படிஷனில் வந்து மொத்தமாக டோட்டல் எவ்வளோ ஸ்டூடெண்ட் சார் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க? இப்போ மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி 36 டீம் சார். நியர்லி ஒரு 500 kids has participated in this tournament. நீங்கள் சார் கல்வித்துறை அமைச்சர் அழைக்கல, இந்த இதுக்கு நீங்கள் அழைச்சிருக்கலாம், ஒரு சிறப்பு விருந்தினர். நல்ல ஐடியா, நல்லது. இல்லை சார், இது வந்து இன்னுமே வந்து அவங்க பிஸியாக இருக்காங்க. ஏன்னா இப்போ தான் புது கவர்மெண்ட் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதுவும் இல்லாமல் இப்போது இது வந்து இன்னுமே நம்ம மேலே கொண்டு போகணுன்றது தான் ஆசை. ஸோ அவங்களோட பிஸி ஸ்கெடியூல்லையும் நம்ம வந்து எல்லாரையும் இஷ்டத்துக்கு நம்ம கூப்பிட முடியாது இல்லையா சார்? இந்த படம் ஸ்ட்ரைட் படமா இல்லை டப்பிங் படமா சார்? இது வந்து டப்பிங் ஃபிலிம் தான் சார். இது ஆல்ரெடி மலையாளத்தில் வந்திருக்கு. ஸோ மலையாளம் மேக் வந்து நான் பார்த்துருக்கேன். இப்போது இது வந்து தமிழில் டப் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவும் சவுத் ஸ்லாகில் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் இன்னுமே நல்லா எதிர்பார்க்குறோம். இந்த டப்பிங் வந்து நல்லா இருக்கும். தென்னிந்திய அதாவது நம்ம தென் தமிழ்நாடை மையமாக வச்சு நிறைய மாறுதல்கள் செய்திருக்கிறோம். ஒரு ரசிக்கக்கூடிய படமாக நிச்சயமாக இருக்கும். அதாவது ஒரு விளையாட்டு சம்பந்தமான படமாக இருந்தாலும் கூட அதில் ஒரு காதல், ஒரு வீரம், அப்படி பல உணர்ச்சிகள் கலந்து ஒரு சுவாரஸ்யமான திரைப்படமாக இருக்கும். நிச்சயமாக இருக்கும். நிச்சயமாக ரசிக்கத்தக்க ஒரு சினிமாவாக இருக்கும். அதாவது அடல்ட் ஃபிலிமாக இருக்குன்னு சொல்லுவாங்க, சில்ட்ரன் ஃபிலிமாக இருக்குன்னு சில்ட்ரன்ஸ் ஃபிலிமாக தான் கண்டிப்பாக இருக்கும். விளையாட்டுக்கான முக்கியத்துவம் கொடுத்து இந்த படம் எடுத்துருக்குது. ஆஃப்டர் இன்டர்வே எல்லாம் ஃபுல்லாகவே வந்து டோர்னமெண்ட் தான் அதில் பார்க்கலாம். நீங்கள் எல்லாம் சின்ன பசங்களுடைய டோர்னமெண்ட் தான். அதான் இதோட விஷயம். திருநெல்வேலி பாசையில் படம் நாங்கள் பண்ணியிருக்கோம். எல்லாமே திருநெல்வேலி பாசையில் படத்தை மாற்றி பண்ணியிருக்கோம் சார். இது வந்து மலையாள டப்பிங் படம்னு சொல்கிறீங்க. இது தமிழ்நாட்டில் வந்து உங்களுக்கு தேட்டர் கிடைக்குமா? எந்த நம்பிக்கையில் வந்து நீங்கள் டப் பண்ணி தமிழ்நாட்டில் பண்ணுறோம் அப்படின்னா மஞ்சுமல் பாய்ஸ் டப் எடுத்து தான் ரிலீஸ் பண்ணாங்க. அந்த நம்பிக்கையில் தான் பண்ணுறோம். அன்னைக்கு ஒரு மஞ்சுமல் பாய்ஸ், இன்றைக்கி ஒரு 7 ஸ்டார் பாய்ஸ். தமிழ்நாட்டில் எவ்வளோ தேட்டர் சார் நீங்கள் ஏம் பண்ணியிருக்கீங்க? தமிழ்நாட்டில் நாங்கள் ஒரு 500 தேட்டர் ஏம் பண்ணியிருக்கிறோம். மாற்றமே கிடையாது. ஏன்னா மஞ்சுமல் பாய்ஸ் ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து இப்போ ஃபஸ்ட்டு ஒரு 100 தேட்டர் போட்டாங்க, அப்போ 500 தேட்டர் போட்டாங்கல்ல. அது மாதிரி இப்போ இந்த மலையாள படங்கள்லாம் இன்றைக்கி டப் பண்ண தமிழ் படங்கள் நல்லா ஓடிட்டு தான் இருக்குது. அதனால நாங்கள் முயற்சி பண்ணோம். தகுந்த மாதிரி எல்லாம் கரெக்டாக நடக்கும் நம்பிக்கை இருக்குது. சரிங்களா? சரி, அடுத்து என்ன கேள்வியாக இருக்கா? மோட்டிவேஷன் படம்னு சொன்னீங்க. இப்போ பிள்ளைங்களுக்கு எல்லாருக்கும் ஃபுட்பால் மேட்ச் மட்டுமே அவங்களுக்கு அந்த மோட்டிவேஷனுக்கு, அவங்களுக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்கு, அவங்களுடைய ஃபியூச்சருக்கு என்ன சொல்ல வரீங்க? அவங்க ஃபியூச்சர் எப்படி இருக்கும்? ஃபியூச்சர் சார், ஃபுட்பால் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ லைஃப் லேர்னிங் சிஸ்டம். ஸோ இந்த ஃபுட்பால் பழகிற பசங்களோட லைஃப் பார்த்திங்கன்னா வேறு மாதிரி. நார்மல் கிட்டுக்கும் ஃபுட்பால் ஸ்போர்ட்ஸ் பேசிக்கலி ஸ்போர்ட்ஸ் பர்சனோட லைஃபே வேறு மாதிரி இருக்கும். ஸோ அவங்களுக்கான பேசிக் டிசிப்ளின், செல்ஃப் மேடு, டீம் பில்டிங், இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் கற்றுக் கொடுக்கும். ஸோ அது ஃபுட்பாலில் வந்து இது நிறையவே இருக்கும். ஸோ இது பார்க்கும்போது பசங்களுக்கான இன்ஸ்பிரேஷன் வந்து அதில் இருக்கும் சார். எல்லாருக்கும் மாலை வணக்கம். நாங்கள் வந்து ஃபீனிக்ஸ் ஸ்டுடியோ சார்பில் வந்துட்டு 7 ஸ்டார் பாய்ஸ்னு ஒரு படம் வந்து
நாங்கள் வந்து இப்போ ஜூலை 31 ரிலீஸ் பண்ணுறோம். அதுக்கான ஏற்பாடு நடந்துகிட்டு இருக்குது. இது வந்து இப்போ நாங்கள் வந்து பண்ணுறதுக்கு சார் வந்து நம்ம ரொம்ப ஹெல்ப்பாக இருந்திருக்காரு. ஏன்னா இது வந்து ஒரு கால்பந்தாட்டத்தை பற்றி படம், அதாவது சிறுவர்களுடைய கால்பந்தாட்டம். அவங்க ஃபுட்பால் வேறு வச்சு கதை இது ஆக்சுவலி. அதாவது வந்து அந்த அந்த பசங்க வந்து விளையாடுறதுக்காக முயற்சி பண்ணுவாங்க, ஆனால் பெரியவங்களும் அனுமதிக்க மாட்டாங்க. ஆனால் அந்த பசங்க தனியாக டீம் அமைச்சு ஜெயிப்பாங்க. அதான் நாங்கள் 7 ஸ்டார் பாய்ஸ்னு வச்சுருக்கிறோம் ஆக்சுவலி. ஆரம்பத்தில் நம்ம சார் வந்து செந்தில்குமார் சார் வந்து எங்களுக்கு ரொம்ப இதுக்கு சப்போர்ட்டாக இருந்திருக்காங்க ஆக்சுவலி. அதாவது ஒரு புதுமையான மெத்தேடில் நம்ம வந்து இந்த ஃபஸ்ட் லுக் போஸ்ட்டு ரிலீஸ் பண்ண ஒரு ஐடியா பண்ணணும். அதாவது இதுவரை நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க, ஸ்டுடியோஸில் வச்சு நடக்கும் இது மாதிரி ஃபஸ்ட் லுக் போஸ்ட் ரிலீஸ் பண்ணுறது. அது ஆர்டிஸ்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க, டைரக்டர் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இது வந்து ஃபுட்பால் பற்றி கதை அப்படிங்கிறதுனால ஃபுட்பால் கோச், ஃபுட்பாலுடைய அந்த சாருக்கு எடுத்த ஒரு 4 கிரவுண்ட் இருக்குது. அந்த அவர் வச்சு பண்ணணும்னு எங்கள் ஆசை. ஏன்னா அவர் வந்து மற்றவங்க மாதிரி கிடையாது. அவர் வந்து நிறைய சேவை மனப்பான்மை உள்ளவர். நிறைய பேருக்கு வந்து அதாவது வந்துட்டு ஆர்டிசம் உள்ள குழந்தைகளுக்கெல்லாம் நிறையா வந்து அவருக்கு ட்ரைனிங் கொடுத்து அவங்க அதெல்லாம் அவர் மாற்றிருக்காரு. அதாவது மூளை வளர்ச்சி இல்லாத குழந்தைகள் வந்து இந்த ஃபுட்பால்னால் உண்மையிலே குணமாகறாங்க அப்படின்னு விஷயத்தை நான் வந்து எல்லாத்தையும் நான் வந்து சொல்லிக்கிறேன் ஆக்சுவலி. ஏன்னா அதுக்கு ஒரு உதாரணம் வந்து மெர்சி. இப்போ இன்றைக்கி வந்து போன வருஷம் துபாயில் விளாண்டு ஜெயிச்சார். இப்போ விளாண்டுட்டு இருக்காரு. வேர்ல்டு கப் இப்போ போயிட்டுருக்கு, சரிங்களா? அந்த டைமில் வந்து நாங்கள் இந்த படத்தை வெளியிடறோன்னு ஐடியா பண்ணி தான் நாங்கள் இது பண்ணோம். அது மாதிரி கரெக்டாக அமைஞ்சிருச்சு, அதே மாதிரி அமைஞ்சிருச்சு. ஏன்னா சின்ன பசங்க இங்கே இருக்கிற பசங்க எல்லாருமே நாளைக்கு ஒரு மெர்சி ஆகலாம் கண்டிப்பாக. அதுக்கு வந்து எங்கள் படம் வந்து அதுக்கு ஒரு காரணமாக இருக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அதனால் வந்துட்டு இந்த படத்தை எல்லாரும் திரையரங்களை வந்து பார்க்கணும். பார்த்து எல்லோரும் வந்து எங்களுக்கு வந்து நீங்கள் வந்து உறுதுணையாக இருக்கணும். இதுதான் என்னுடைய ஆசை. அதே மாதிரி வந்துட்டு இந்த மாதிரி நிறைய படங்கள் வரணும். இந்த மாதிரி விளையாட்டு சம்மந்தமான படங்கள் நிறையா வரணும். அது நிறையா வந்து நிறைய பேர் பார்க்கணும். இதுதான் என்னுடைய ஆசை. ஓகேங்களா? தேங்க்யூ. எல்லோருக்கும் மாலை வணக்கம். இந்த மாலை நேரத்தில் ஒரு அருமையான கால்பந்து சம்பந்தமான ஒரு சிறுவர்களுக்கான கால்பந்து சம்பந்தமான ஒரு பட விழா, ஃபஸ்ட் லுக் போஸ்டர் வந்து இன்றைக்கி வெளியீட்டு விழா விவா ஃபுட்பால் அகாடமியில் வந்து நடக்குது. இது கூட வந்து பார்த்திங்கன்னா விவா 2026 யூத் கப்ன்ற வந்து டோர்னமெண்ட்டும் காலையிலேருந்து நடத்திட்டுருக்கோம். ஸோ இதில் வந்து 8, 10, 12 அண்ட் 14 கேட்டகரியில் வந்து பசங்க எல்லாருமே நிறைய டிஸ்ட்ரிக்ஸ்லேருந்தும் நிறைய ஊர்கள்லேருந்தும் வந்து மாணவர்களும் மாணவிகளும் கலந்துக்கிட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஐ வுட் லைக் டு தேங்க் ஆல் த கோச்சஸ் ஹூ ஹஸ் சப்போர்ட்டட் ஃபார் திஸ் டோர்னமெண்ட். ஸோ இந்த மாதிரி ஒரு நிகழ்வுகளில் வந்து ஒரு பட துவக்க விழா ஃபஸ்ட் லுக் போஸ்டருக்கு இங்கே அரேஞ்ச் பண்ணியிருந்த குழுவினருக்கு, குழுவினருக்கும் விவா சார்பாக எங்களோட நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். எஸ்பெஷலி ஃபீனிக்ஸ் ப்ரொடக்ஷன்ஸ் அவங்களோட இந்த மூவி வந்து நல்லா சக்ஸஸ் ஆகணுன்றதுக்கு கால்பந்து குழுவின் சார்பாக நாங்கள் எல்லாருமே மனமார்ந்த வாழ்த்துக்களை ஃபஸ்ட்டு தெரிவிச்சுக்கிறோம். ஸோ இந்த படம் நல்லபடியாக சக்ஸஸ் ஆகணும். ஸோ இது படம் பார்த்து குழந்தைங்க எல்லாருமே வந்து மோட்டிவேட் ஆகணும். ஸோ இப்போ வேர்ல்டு கப்பும் நடந்துகிட்ருக்கு. ஸோ அந்த டைமில் வந்து இந்த படக்குழுவினர் வந்து இப்போது பண்ணியிருக்கிறது ரொம்பவே வந்து மகிழ்ச்சியாக இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வுட் லைக் டு தேங்க் ஃபீனிக்ஸ் ப்ரொடக்ஷன்ஸ் ஃபார் திஸ் இனிஷியேட்டிவ் அண்ட் they are the one of the sponsor for us for this tournament. So thanks you Mr. Judu sir, செந்தில் சார். ஸோ இவங்க 2 பேரும் தான் வந்து ஃபஸ்ட்லேருந்து நம்மளோட கோஆர்டினேட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதே மாதிரி கோச்சஸ் அப்படின்னு வரும்போது வந்து மிஸ்டர் பிரபு, குமரவேல் அகாடமி. ஸோ எல்லாருமே நிறைய கோச்சஸ் இருக்காங்க. எல்லாருமே டோர்னமெண்ட்டு வாங்க. குப்ரோஜ் எஃப்சி இவரெல்லாம் விழுப்புரத்துலேருந்து வந்திருக்காரு. ஸோ காலையிலேருந்து பசங்களோட பார்ட்டிசிபேட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இது 2 விஷயமும் ஒரே நாளில் நடக்கிறதுன்றது வந்து இட்ஸ் நாட் ஸோ ஈஸி. ஸோ கொஞ்சம் டஃப்பான ஒரு சுச்சுவேஷனில் தான் வந்து இந்த 2 இதையுமே வந்து பேலன்ஸ் பண்ணி கொண்டு போயிட்டுருக்கோம். ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்.